நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கிறது. இது மூசாவுடைய கூட்டத்தாருடைய நம்பிக்கை. ஆனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாருடைய நம்பிக்கையில இன்றைக்கு நம்மகிட்ட இருக்க அப்படிதான் நம்பிக்கை. யார் நம்பிக்கை? அந்த மூசாவுடைய கூட்டத்தாரோட நம்பிக்கையோட நமக்கு இருந்துச்சு. ஆனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபா தோழர்களுக்கு அதே மாதிரி சம்பவம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவுக்கு மதீனாவுக்கு போற வழியில ஒரு குகைக்குள்ள போய் போறாங்க. இன்னால எதிரிகள் தேடி வராங்க. தேடி வர நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நடந்து தெரியாதவங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் கீழே இருக்கிறாங்க. அவங்க நடக்கிற பாடம் அவங்களுக்கு தெரியுது. அவ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலே அவங்க குனிஞ்சி அவனை கால பார்த்தாங்க, அவங்கள கண்டுவார். நான் மாட்டிக்கிற போல தெரியுன்னு சொல்றாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதே வார்த்தை பயப்படாத போக்கு இன்னல்லாஹ் மஅனா, நிச்சயமா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான் என்று தன்னை தகுதிப்படுத்துகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ் மஅனா, நிச்சயமா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், உன்னோட என்னோட இருக்கிறான், நீ கவலைப்படாதன்னு சொல்றாங்க. அவரை சேர்த்துக்கிறாங்க. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய ஈமான் எப்படி இருக்கணும்? நபியுடைய ஈமானுக்கு சமனா இருக்கணும். ஒரு நபியுடைய நம்பிக்கைக்கு சமனா இருக்கணும். மற்றவங்களை போல இருக்க முடியாது. நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது? காலங்களை பார்த்துக்கிட்டு, சூழலை பார்த்துக்கிட்டு, இடத்தை பார்த்துட்டு, சம்பவத்தை பார்த்துக்கிட்டு, சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அப்படியே கப்பல் இறங்கி போயிடுச்சு. அதனால அல்லாஹ் தெரியாது. இன்னும் யாரை பற்றி நாமளும் விசுவாசம் நல்லடியார்களே ஆமீன் சொல்றாங்க. விசுவாசம் கொள்ளுங்கள் என்றாங்க. நம்மளோட உலகத்துல விசுவாசிகளே விசுவாசம் கொள்ளுங்கள். என்ன விசுவாசம் கொண்டாச்சு? விசுவாசி நல்லா ஒத்துக்கிட்டாச்சு. மறுபடியும் திருப்பி விசுவாசம் கொள்ளுங்கள், திருப்பி இன்னொரு சொல்லணும் நாம யோசிக்கிறோம். அது ஒரு முதல் கேள்வி. எப்படி தெரியுமா? நம்ம ஊருக்கு சாப்பிட வந்துட்டாரு, சாப்பிட முடியாது. சாப்பிடுறது சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க, என்ன சொல்லுவோம்? யாரா திடீர்னு நாங்க சாப்பிடுங்க. எத்தனை வகையான உணவு இருக்குது, எத்தனை வகையான செஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அதை சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க சொல்லுவோம். ஏன் அதை இன்னும் உணவுலையே ஒரு மனுஷனை ஏற்படுத்துக்காக சொல்லுவோம். அது மாதிரி அல்லாஹ் விசுவாசம் போன்ற நிலையார்களே விசுவாசம் வந்துட்டீங்க, இன்னும் விசுவாசம் கொள்வீங்க. இன்னும் விசுவாசம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நம்ப வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க. நீங்க படி விசுவாசம் கொள்ளுங்க, நம்புங்க நம்புங்க நம்புங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறார், நம்மளோட நம்பிக்கை உறுதியாக கொண்டு இருக்கும் வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கணும், அதை ஏற்றுக்கிட்டே இருக்கணும் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மளை இருக்கிற சிராத்தல் முஸ்தகீம் என்று நாளைக்கு 14 வருடத்துல சொல்றோம். பாக்கிய ஓதுறது இல்லையா? யாரெல்லாம் இதை நேரான வழியில் நடத்தாக்குவாயாக கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? நாம நேரான வழியில இருக்கிறோம், இருந்துட்டு ஏன் கேட்கணும்? வழிகட்டை உள்ளவங்க கேட்கிறோம். வழிகட்டோட யாரும் நேரான வழியில் வழி நடத்தாக்குன்னு கேட்டா ஏன் வழியில் இருந்துட்டு நேர்வழியத்தான் கேட்டா நாம எப்ப வழிகட்டு போவோம்னு தெரியாது. நாம முகத்துக்கு இருக்கிற அதிகமான இருக்கிற நாம அசைக்கு இருக்க மாட்டோம். அப்ப நிரந்தரமா நாளைக்கு உணவு போகும்போது வழியே சொல்றதுக்கு இந்த நேரான வழியில என்னை இருப்பாட்டு கேட்டுருக்கீங்க. இந்த நேரான வழியில நாம பெரிய பாக்கிய நாமத்தை சொன்ன மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆழ்வாங்க தெரிஞ்சாலும் அது எல்லாத்தையும் உணவு யாகப்படுகிறோம். இந்த சத்திய மார்க்கெட்டில் நம்ம வச்சிருக்கிறது, ஒவ்வொரு அடிப்படை மார்க்கெட்டில் நம்ம வச்சிருக்கிறது நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நிலையாலே நம்முடைய நம்பிக்கை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எவ்வளவு வரைக்கும் நம்ம எப்படி பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து இருக்கு, எப்படி நம்ம ஒரு பிள்ளைகளை வச்சு கொடுப்போம். நம்ம போற பிள்ளை கல்யாணம் எப்ப நாம பிள்ளை கிடைக்கும்? கல்யாணம் முடிச்சாச்சு, 25 வயசுல முடிச்சோம். பிள்ளை 30 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, 35 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, 40 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. அப்போ வரைக்கும் நம்பிக்கை தான் இருக்கும். அல்லாஹ் தருவான் தருவான் இருக்கும். போய் டாக்டர்மார பார்ப்போம், அவன் சொல்லுவான் அவங்களுக்கு குறைபாடு நிற்கும், பொண்டாட்டில குறைபாடு நிற்கி, அதே சொல்லுவான். இதே தான் சொல்றேன், அல்லாஹ் தருவான். ரெண்டெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்கும். எது வரைக்கும் நம்புவோம் தெரியுமா? ஒரு எல்லா வரைக்கும் நம்புவோம், ஒரு கால வரைக்கும் நம்புவோம். ஒரு 60 வயசு வந்துருச்சு, 60 வயசு வந்து ஆட்களோட நம்பிக்கை எப்படி இருக்கும்? இதுக்கு போறோம், இங்க எப்படி நினைக்கும்? 40 வயசா போச்சு, கொஞ்சம் கிழமையா போயிட்டால் இதுக்கு போறோம், நமக்கு எங்க பிள்ளை நினைக்கிறது நாம நம்பிடுவோம், நாம அப்படி முடிவு செஞ்சுக்குவோம். ஆனா ஒரு தவறு மாதிரி அப்படி இருக்கல, ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கேன். அவர் சாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை எழுதக்கூடாது. அதுக்கு நபியா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவரோட வாழ்க்கையை உதாரணமா காட்டணும். அவருக்கு அல்லாஹ்வுடைய நபியாரே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளையே இல்லை, எவ்வளவு வயசா போச்சு. அவர் அந்த தந்தையை பத்தி அவர் சொல்லிக்காரு, கால ரப்பி இன்னி வஹன
சாலிஹீன், ஒரு சாலிஹான சந்ததி எனக்கு தந்தது. என்னை சந்ததி இல்லாதவன் ஆக்கிறாரே, அதனால எனக்கு வயசு போச்சு, என்னுடைய நல்ல நாய் நரம்பெல்லாம் பலகீனமா போச்சு, என்ன தலைமுறையெல்லாம் வெள்ளையா போச்சு, என்ன முன்னாடி வரப்படாதே இருக்கார். இந்த கண்டிஷன்கள் என்ன பிள்ளைதான் ஆக்கிறாரையா என்று அவர் நம்புறா. அவர் நம்பிக்கை காலம் இடம் பொருள் எல்லாத்துக்கும் அப்பால அவர் நம்புறார். நாம எப்படி நம்பணும் தெரியுமா? அல்லாஹ் நம்மள போல நம்பணும். நம்மளை போல மனுஷமா நம்பணும். முடிஞ்சு இவ்வளவுதான் தரலாம், இப்படித்தான் தரலாம், இவ்வளவுக்கு தான் தர முடியும், இத்தனை வயசுதான் தர முடியும் என்றெல்லாம் நம்மள கண்டிஷன்ல நாம நம்புறோம். இதுக்கு மேல ஒரு பக்குவம் நாம நினைச்சு நம்புற கிடையாது. நமக்கு நம்பணும்னா இந்த மாதிரி கேட்க மாட்டோம். ஒரு துவா கேட்டா ஒரு கடைக்கார முதலாளி என்ன சொல்றாங்க, ஒன்றுமே நம்ம கேட்கிறான், யாரா ஒரு 5000 ரூபாய் சொல்லி ஓடிட்டு பார்க்க 1 லட்சம் ரூபாய்க்கு முதல் தாங்க இவனை போல நினைக்கிறான். கேட்கலாம் கேட்கல, 10,000 கோடி வரமாட்டேங்குது. ஏன் நம்மளோட கண்டிஷன்ல 1 லட்சம் தான் கேட்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். நம்மள போல அவன் தாரவன், அவன் பெரியாள் இல்லையா? அப்ப அவனுக்கிட்ட நம்மள போல நினைச்சு கேட்க கூடாது. அதே போல ஒரு பிரச்சனையா கடன் அனுப்பணுமா, நான் இன்னைக்கு செக்க போறோம், இன்னைக்கு கிளம்பி காசு போடணும் என்று சொன்னா மனுஷனை போல யார் 1 லட்சம் ரூபாய் பேர் தேவைப்படுது, 1 லட்சம் ரூபாய் தாயாவான்னு கேட்கிறான். அவருடைய துவாக்கள் எப்படி தெரியுமா? இவனும் போல நினைச்சு கேட்கிறான். யாரும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்குது, இந்த 1 லட்சம் ரூபாய் பிரச்சனைய நீ எப்படியா தீர்த்துவை? இது செக்கு தந்தாலும் சரி, அல்லது காசு தந்தாலும் சரி, அல்லது ரோகத்தை புரிந்தாலும் சரி, தேங்கு மணியை கூப்பிட்டு 1 வருஷத்துக்கு காசு எடுத்தாலும் சொல்லி அனுப்பிப்போ. இங்க எப்படி ஒரு வழியை நீ எனக்கு செஞ்சுதான் சொல்லி அல்லாக்கு முறை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாக்கு முறை சொல்லி கொடுத்த முறையே நம்மள போல நினைச்சுக்கிட்டு நம்ம நம்புறோம். இந்த செகரியால இஸ்லாம் எடுத்து கேட்கிறாங்க, ஒரு பிள்ளையை தந்து 7 வரைக்கும் பிள்ளையை தான் இந்த கண்டிஷன் தான் அல்லாஹ் சொல்றான். இவர் பிள்ளையை தான் கேட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே இன்னானு பஷீருக பில் குலாமி இஸ்முஹு யஹ்யா, உனக்கு நாம் ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்தோம். அவர் பிள்ளையை கேட்ட, பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு கேட்கல, எனக்கு பிள்ளையை தான் கேட்டாரு, சாலியான பிள்ளையை தான் கேட்டாரு. உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நாம் தந்தோம், அவருக்கு யஹ்யா என்று பெயர் வைத்தோம் தரலாம். பிள்ளையை கொடுத்து இந்த பிள்ளைன்னு சொல்லி அது ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி அவருக்கு பேரை பண்ணி கொடுக்கிறான். அந்த பேரை எப்படிப்பட்ட பேரையும் அதை சொல்லி காட்டுகிறான். இதுக்கு முன்னாடி உலகத்திலே எஹியா என்ற பேரோட யாரு இருந்தது? எஹியா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட எவ்வளவு காலத்துக்கு கூட வந்தவங்க. ஒவ்வொரு நபிமான காலத்திலையும் எத்தனையோ உம்மத்தில வாழ்ந்து போய் எத்தனையோ படலை மக்கள். நம்ம நடந்துட்டா இந்த கூட்டத்துக்குள்ள முகமது இருந்தா 5 பேர் இருக்கீங்க, முஸ்தபா இருந்தா 10 பேர் இருக்கீங்க, 1000 இருந்தா 25 பேர் இருக்கீங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே வரலாற்று ரீதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் மட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் 10,000 கோடி மக்கள் வாழ்ந்துட்ட போதிலும் அந்த பிள்ளையோட ஒரு பிள்ளைக்கு யஹ்யா என்ற பெயர் அல்லாஹ் வைக்கல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைக்கு அந்த பேரை கூட அல்லாஹ் பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த துஆவுடைய நம்பிக்கையுடைய ஆழமான அந்த உறுதியான நம்பிக்கையுடைய விளைவு. இப்படி நாம நம்பணுமா? இந்த மாதிரி ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்ம நம்பிக்கையில அது உறுதியாக இருக்கிறோமான்னு பார்த்தா 0. நம்முடைய நம்பிக்கையில மிகவும் பலகீனமான முறையில் இருக்கிறவர்களே. இந்த நம்பிக்கைக்கு இந்த இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ் சொல்லுவே குர்ஆன் சொல்லலாம் குல்லி ஃபில் இஸ்லாம் கௌலன் லா அக்ஸரு அஹதன் கைரு. எனக்கு இஸ்லாத்துல ஒரு விடயத்தை சொல்லிட்டாங்க, யார் சொல்லலாம் ஒரு விஷயங்களை சொல்லிட்டாங்க இஸ்லாத்துல. உங்களுக்கு பிறகு அதுல யார்த்தையும் கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு இஸ்லாத்தை பத்தி வேற எந்த விஷயமும் படிக்க தேவையில்லை என்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, யார் சொல்லலாம் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லு, சும்மஸ்தகிம் அதிலே உறுதியாக இரு. அல்லாஹ்வை நம்பிட்டேன் என்று நாம நம்பணும்னா கடைசி வரைக்கும் அந்த உறுதியாக இருப்போம் என்றா நாம இஸ்லாத்துல வரணும் படிக்க தேவையில்லை என்று சொல்ற அளவுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் உனக்கு ஏவப்பட்ட பிரகாரம் நீ உறுதியாக இருக்கிறாக, நமக்கு என்ன அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானோ அது நம்ம உறுதியாக சொல்றாங்க. இந்த உறுதியான விஷயத்துல நாம இல்லை. நம்ம எவ்வளவு விஷயங்களை அப்படியே ஆட்டி போட்டு நம்ம கொஞ்சாட்டி நம்ம ஆட்டி போட்டுருக்காங்க. ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நமக்கு எடுக்க முடியாது. நம்மளோட பிள்ளைய நம்மளை குழந்தை போட்டும், நம்ம நண்பரை நம்ம வழிகட்டு போடுவார், நம்மளோட கடை நம்மளை திசை திருப்பி போட்டும், நம்மளோட உத்தியோகம் நம்ம வழிகட்டி கொண்டு போய் விட்டுருது. இப்படி நம்மளோட உறுதியான கொள்கையை நாம் இல்லாத அளவுக்கு உலகத்தை வாழ்ந்துருக்கோம். நாம தௌஹீத்வாதி என்று சொல்றோம். அல்லாஹ்வுடைய நிலையார்களே, ஒரு முஸ்லிம் ஒரு தௌஹீத்வாதி அப்படி இருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அசைக்க முடியாத
கீழே விழுந்து விடுகிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகள் விலகி போகின்றன, என்னுடைய மர்ம பகுதிகள் வெளியே தெரிகிறது. எனக்கு இந்த வருத்தம் சுகமாகிறதுக்கு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. என்ன அந்த பொம்பளை வந்து கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ விரும்பின துஆ செய்தால் நீ பொறுத்துக்கிட்டீங்களா, நீ இதை பொறுத்துக்கிட்டீங்களா, இதை ஏற்றுக்கிட்டீங்களா, அல்லாஹ் அந்த விதியை நீ பொறுத்திக் கொண்டு வாழ்ந்தீங்களா, இதுக்கு பதிலாக சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன். அல்லாஹ் அந்த விதியை நீ பொருந்திக்கிட்டு பொறுமையா வாழ்றதுக்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தயாராக காத்திருக்கிறார். இதை நான் சுகப்படுத்துறதுக்கு நான் துஆ செய்கிறேன் என்று கேட்ட நேரம் அந்த பொங்கலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த நோயை நான் பொருந்திக்கிட்டேன், அல்லாஹ் எனக்கு அந்த நோயை நான் பொருந்திக்கிட்டேன். நான் சொர்க்கத்துக்காக பொருந்திக்கிறேன், எனக்கு சுகப்படுத்த வேணாம். நான் சாகும் வரைக்கும் மௌத்தாக வரைக்கும் இந்த நோயோட இந்த மௌத்தாக எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா என் உடுப்பு விலகி எனக்கு வெக்கமா இருக்கு, என் உடுப்பு விலகாம இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்க. அல்லாஹ் துஆக்கள் என்று அந்த பொங்கலை சொன்னார். முஸ்லிம் அவர்கள் அல்லாஹ் விதியை பொருந்திக்கிட்டு மௌத் வரைக்கும் நான் சந்திக்க தயாராக உறுதியாக இருக்கிறோம். எங்களை பிரதேசங்கள் எல்லாம் 30 வருஷங்களாக இந்த பயங்கர வாரத்தால நாங்க கரண்டை சந்திச்சது கிடையாது. கரண்டால் ஏற்பட்ட பிரச்சனை தண்ணியில வாகனத்தில வெளியே போக முடியாது, வேண்டிய சாமான் வாங்க முடியாது. எத்தனை பகல் பட்டினி இரவு பட்டினி. இந்த பகுதி சகோதரருக்கு நேற்று நான் ஒரு பவர் தண்ணி கட்டாகிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அது வாழ்க்கையில சொகுசான வாழ்க்கையை அவர் தொடர்ச்சி அனுபவிக்கிற சகோதரருக்கு ஒரு நாள் துன்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு மனசில அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவர்களுக்கு. அவரை குற்றம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அதுக்கு வாழ்ந்து பழகியாச்சு. இந்த பொருளையை பொறுத்த வரைக்கும் அந்த நோய்க்கு வாழ்ந்து பழகி சுகமாகவும் எதிர்பார்த்த நேரத்தில் சொர்க்கம் கிடைக்க போகிறதுக்காக வேண்டி அவர் பொருந்திக்கிறாங்கன்னா நம்ம மனசில் நாம் எதை நாம் பொருத்த வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல நமக்கு கிடைக்கிற வருமானத்தை பொருந்திக்கிறது நாம் தயாராயில்லை, நமக்கு கிடைக்கிற சாப்பாட்டை பொருந்திக்க நாம் தயாராயில்லை. அல்லாஹ் இவ்வளவு சக்திக்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று எத்தனை பேர் சொல்றோம். காசுக்காக பணத்துக்காக சுகத்துக்காக அலையக்கூடிய எத்தனை பேர். அதே நேரத்தில் அதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ சமூகம் வாழ்ந்துகிட்டு தெரியுமா? அல்லாஹ் விதியை பொருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கிட்டதுக்கு சமனது, அல்லாஹ் நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டதுக்கு சமனது. அல்லாஹ் மாறத்தை பொருந்திக் கொள்ளுங்கள். இந்த பொருத்தம் நமக்கு மிக முக்கியமான அம்சம். இது ஈமான் ஒரு அம்சம். இது முக்கியமாக எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் என்ற பெருமை சம்பவத்தை உதாரணமாக. அதே போல சொல்றேன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறதுக்காக சஹாபாக்கள் செஞ்ச தியாகம் சுபஹானல்லாஹ். நம்ம என்ன தியாகத்தை படிக்கிறோம்? இந்த மார்க்கத்துக்கு இந்த ரஹ்மத்து நேர்வழியில இருக்கிறது ஆகவே ரஹ்மத் என்று சொன்னதே, இந்த ரஹ்மத்துக்காக நாம் என்ன தியாகத்தை செய்து விட்டோம்? இந்த சமுதாயத்தில் இதை கொண்டு வந்து நமக்கு ஒப்படைத்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களால நாம் இன்றைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். இந்த பள்ளிவாசல் இது இன்னும் மக்கள்